முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அமெரிக்க செனட்டர். கைது அச்சமின்றி தமிழர்கள் இனப்படுகொலையின் 15 ஆண்டுகளை நினைவுகூர அனுமதிக்க வேண்டும் என்று மேரிலாந்திற்கான அமெரிக்க செனட்டர் பென் கார்டின் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவலை அவர் நேற்று தனது எக்ஸ் தளத்திலே வெளிப்படுத்தியுள்ளார். இறுதிப் போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தலானது நேற்றைய தினம் இலங்கையில் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நினைவேந்தல்களின் போது சில இடங்களில் காவல்துறையினர் அடாவடித்தனமாக நடந்து கொண்டனர். இதன் அடிப்படையில் இதனை மையப்படுத்திய அமெரிக்க செனட்டரின் கோரிக்கை வெளியாகியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நினைவேந்தலின் போது அங்கிருந்த மாணவர்களை காவல்துறையினர் மிரட்டி அராஜகத்தை அரங்கேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரவை பகல் போல் மாற்றிய விண்கல். போர்த்துகல் நாட்டில் இரவை பகல் போல் மாற்றிய பிரகாசமான விண்கல் ஒன்றின் காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. குறித்த விண்கல்லானது ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் நாடுகளுக்கு இடையே நேற்று அதிகாலை 1:45 மணியளவில் தென்பட்டுள்ளது. இந்த விண்கல் நீல நிறத்தில் பிரகாசித்தால் இரவு வானம் நீல நிறத்தில் பிரகாசமாக மாறி பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அத்துடன் இந்த விண்கல் பூமியின் வளிமண்டலத்துக்குள் மணிக்கு 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனையடுத்து அந்த விண்கல் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கானோ பாரிஸ் மீது சுமார் 19 கிலோமீட்டர் உயரத்தில் சிதைந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது சாதாரணமாக பூமியில் விழும் விண்கற்களை விட பெரிதாக இருந்ததாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம். அமெரிக்க தலைமையின் திறமையின்மையால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் ஜோ பைடன் அரசை விமர்சித்து வரும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது உலகப் போர் வெடிக்கலாம் என பகீர் கிளப்பியுள்ளார். மினோஸ்டாவில் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் இந்த நாட்டை நடத்தும் முட்டாள்களில் நிறைய பேர் எஞ்சியிருக்க மாட்டார்கள். திறமையற்றவர்கள் ஆட்சி நடத்துவதால் அடுத்த 5 மாதங்கள் உலகப் போரில் முடிவடையலாம். பாருங்கள், மிகவும் பலவீனமான நாடு நம்மிடம் உள்ளது. நம் நாட்டை முட்டாள்கள் வழி நடத்துகின்றனர். நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் மோதல், மத்திய கிழக்கு மோதல் அல்லது அதிக பணவீக்கம் போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என தெரிவித்துள்ளார்.